திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பானகம் அப்புறம் திருப்பாகம் தான் செய்வாங்க. பட் இன்றைக்கி நான் திருப்பாகம் செய்யலை, பாதாம் அல்வா தான் செய்ய போகிறேன். பட் நைட்டே ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ ஒரு 10-20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி தோலை நீக்கினீங்கன்னா சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணிவிட்டு பாலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் ப்ரிஃபரபிள், என்கிட்ட அது இல்லை. ஸோ 1 கப் பாதாமுக்கு 3/4 கப் சீனி நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப் வரைக்குமே போகலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி ஒரு 20 நிமிஷம் கழித்து மாறும். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்டில் பேனில் ஒட்டாமல் வரும். அப்போது உங்களோட பாதாம் அல்வா ரெடி ஆகிடும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள்.